உங்களை சுற்றி என்ன நடக்கிறது? உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமா? 24/7 தொடர் நேரலை. உள்ளூர் முதல் உலக அரசியல் வரை முக்கிய அரசியல் தலைவர்களுடன் அனல் பறக்கும் நேர்காணல்கள், விறுவிறுப்பான விவாதங்கள், ஆழமான அரசியல் பார்வைகள். யூடியூப், ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அரட்டை, டெலிகிராம், வாட்ஸ்அப் என எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் சாணக்கியா. நீட் தேர்வை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எதிர்த்து வருகிறது, எப்போதும் இருக்கிறது. அதை போன்று கடந்த 2-3 நாட்களாக காங்கிரஸ் கட்சி நடத்தி வரும் நீட் தேர்வுக்கு எதிரான நாடகத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம். ஏனென்றால் நீட் தேர்வை நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதே காங்கிரஸ் கட்சி தான். யூபிஏ அண்டைய மன்மோகன் சிங் தலைமையிலான அந்த காங்கிரஸ் அரசில் திராவிட முன்னேற்ற கழகமும் அங்கம் வகித்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணையமைச்சர் காந்தி செல்வன் தான் இந்த நீட் தேர்வை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியே பேசினார். எனவே அவர்கள் தற்போது நடத்தி வருவது நாடகம் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் பாலகர், பிகினர். அவர் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நல்லது. இந்த கல்வியை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு எடுத்து சென்றது யார்? காங்கிரஸ் கட்சி. எனவேதான் தமிழ்நாட்டிலே காங்கிரஸை மக்கள் அழித்தொழித்தார்கள். அந்த காங்கிரஸ் கட்சிக்கு தனது மந்திரி சபையில் இடம் கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இதை அவர் அறிவாரா? இவர் அறிய மாட்டார் என்பதனால்தான் அவரை பொலிட்டிக்கல் பிகினர், அதாவது அரசியல் பாலகர் என்று நாங்கள் கூறுகிறோம்.